நல்லா மூச்சு போடுங்க. பாப்பாவா? என்ன வேணும்? என்ன வேணுமா? என்ன வேணும்? என்ன கொடுப்பா? உனக்கு என்ன வேணும்? என்ன கொடுப்பா? போண்டா வேணா இருக்குது. பாப்பா. ஆமா. இவள் அழகா இருக்கிறியா? டே தம்பி டேய். கம்முனுடா பால் கொடுத்து கொண்டு விடுவா. அவர் ஒண்ணே அடக்கனா போதும். தம்பி, ஓய் ஒரு பாட்டு பாடுவாயா? வா என்னது? பாட்டு. பாட்டு. ஆமா. புதுசு வேணுமா பழசு வேணுமா? பழசுதான் வேணும். பழசுல காதல் பாட்டு. பழசுல காதல் பாட்டு. ஆமா. நல்ல காதல் போயிடுச்சா? ஆமா. என்ன பழசுல போய் காதல் பாட்டு. டூயட்டே பாடுவேன். நான் பூவே எடுத்து அடிச்சிட்டு நான் பூவே எடுத்து சொன்னதை வச்சுக்கணும். அத்தனையும் நித்தம் கத்துக்கணும். சரிங்களா? அத்தம்மாக சொன்னதை வச்சுக்கணும். அத்தனையும் நித்தம் கத்துக்கணும். இன்னொரு சொன்னாதா தன்னன தன்னானா தன்னான தந்தான் ஓமுந்தானே இழுக்கட்டுமா ஒரு முத்தாரத்தை பதிக்கட்டுமா. ஏன் மச்சான் மச்சான் வாயில எடுத்து வச்சா பழசு வராதையா? நான் வேணா ரீல்ஸ் வேணா பாரு. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வேணா பாடு. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ். மழையா? மழை இல்லைங்க, அது பனி கொஞ்சம் வேகமா பெய்யுது. அது ஒண்ணும் பண்ணாது. ஒரு நாளைக்கு ஈஸ்வரன் காத்து மழை நிலையலாம். சாமி சாமி திரும்ப நான் சொல்லி அப்பா அம்மா அங்க பாருங்க அம்மாய் மழை வருதுன்னு யாரும் எந்திரிச்சு போயிடாதீங்க சாமி. உங்களை நம்பித்தான் நான் மகளிர் சங்கம் எடுத்து வச்சிருக்கிறேன். நீங்க எந்திரிச்சு போயிட்டீங்களா 200 ரூபாய் கொடுத்து விட்டுருவாங்க சாமி சாமியா. 1ஆம் தேதி கட்டுவேன் லோன், இன்னைக்கு 3 ஆகி போச்சு. சாமி சாமியா எந்திரிச்சு போடாதீங்க அம்மா, மகராசியா இருப்பீங்க. போய் ஆமா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பாத்து பாரு. என்ன பண்ணிடலாம் வாங்க ஸ்டார்ட் பண்ணி எடுத்துக்கறாங்க. ஆமா காதல் பாட்டு பாட சொன்னேன். காதல் பாட்டு எப்படி பாடுன? டூயட் பாட்டு பாடுனேன். அப்பா நமக்கு சத்ராவதி எங்க இங்க அப்படியே பாடுறது. ஆமா 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 காதல் பாட்டுனா டூயட் பாட்டு அப்படி இல்ல. பழைய பாட்டு உன்னை பாட சொன்னேன். பழைய பாட்டு? ஆமா பாட்டு பாடியே தான் வருமா? பாட சொன்னேன். அப்படியே பாடுறது. பின்ன வா நான் பாடுறேன் வா. நீ பாடு. ஆமா அப்படியா? அமர்ந்த யோகம் வெள்ளிக்கிழமை கண்ணாலா அதுக்கு தானே காத்திருந்தேன் என்னாலா அழகு சிலையே அமிர்த கலையே உன்னாலே மெழுகு போல உருகி நின்றேன் தன்னாலே. அங்க உலகத்திலே இது புதுமை, அங்க எனக்கு என்ன பிறந்தது பதுமை. அது பழகிவிட்டால் இது மதுமை, வயிறு பசியை எடுக்காது இளமை. இன்பம் தரும் கண்ணாலே அழகு சிலையே அமிர்த கலையே உன்னாலே. கனிந்த காதலின் இருந்து நம்மை
கவலை கவலை தீத்திடும் இருந்து நம்ம கலந்து கொண்ட காலம் இருந்து நம்ம காதல் வாழ்விலே இணைந்து இன்பத்தொரு கண்ணாலே அழகு சிலையே அமுத கலையே உன்னாலே. இது அப்ப இந்த பாட்டு அப்ப பழைய காலத்து பாட்டு. அப்ப என்ன பாட்டு தெரியுமா? காத்து மேல காத்து கீழே காத்து மேல காத்து மேல காத்து ரொம்ப நத்தை மேல பார்த்தா குப்பம் வேணுமா கைதானா வழியாடி பாடலை போதும். குழு குடிக்குமா? சரி ஆமாமா, நம்ம இருவரும் தவறான பேசக்கூடிய வார்த்தைகள் போனால் போகட்டும். பெஞ்சா அவங்களே போயிருவாங்க. அவங்கள போக சொல்ல, நம்ம தப்பு தப்பா பேசுறோம் இல்லையா? வீண் வார்த்தைகள் போகட்டும். வீண் வார்த்தைகள் போனால் போகட்டும். அப்படி இருந்துட்டாலும் இந்த சபையை முன்னிட்டு வருகின்ற போது நான் யார், எமதுடைய பெயர் என்ன, இன்றிரவு எதற்காக நாடகம்? அதாவது பரமேஸ்வரன், அதாவது சிவனுக்காகவும் ஆஞ்சநேயருக்காகவும் முருகனுக்காகவும் நாடகம் அரங்கேற்றோம். பரமசிவம், பரமசிவம், ஆஞ்சநேயர், ஆஞ்சநேயர், முருகர், முருகர். ஆமா ஆமா, ஐயப்பன். நான் ஐயா சிவன் தீர்த்தம் போடுறாரு, அப்படியே உட்காருங்க. ஆனா தீபத்துக்கு ஒரு 10 சோத்துலாச்சும் குளிரணும். இந்த மண்ணு குளிரணும். அதனாலதான் ஒரு 10 குளிராச்சும் கடவுள் கொடுக்குறாரு. எத்தனை சாமி? 4 சாமி. 4 சாமி. 4 சாமிக்கும் அதாவது திருவண்ணாமலை தீபம். அந்த திருநாளை முன்னிட்டு அதாவது யாரு நரசிம்ம ஐயா குடும்பத்தார் வைத்த வேண்டுதல் காரணமாக நாடகம் அரங்கேற்றம். சரி, அப்படி இருந்தாலும் அந்த சிவபெருமான ஒரு பாட்டு, சிவபெருமான அவருக்கு தானே கூத்துட்டு இருக்குது, அவர் மேல ஒரு பாட்டு பாடணும்ல. போட்டே ஓம் சிவாய நம சிவாய, ஓம் சிவாய சங்கரா, ஓம் சிவாய சங்கரா, ஓம் சிவாய சங்கரா, அப்படி இருந்துட்டாலும் இந்த சபையை முன்னிட்டு வருகின்ற போது நான் யார், நீங்கள் யார், எமதுடைய பெயர் என்ன, என்ன இன்றிரவு நடத்தக்கூடிய நாடகம் என்ன? இன்று வைத்துள்ள நாடகம் கட்டுவெறியும் கழுதுவெறியும் சண்டை. கட்டுவெறியும் கழுதுவெறியும் சண்டை. அப்படி இருக்கிற நாடகம் மறக்காம சொல்லு. பக்த மார்கண்டேயர் பிறப்பு. அது இல்லன்னா இன்னும் 16 எண்ணும் 16 ஆயுள் பெற நாடகம். சரி, ஏன் இப்படி சொல்றேன்னா, ஏன்னா எனக்கு அறிவு இருக்குது. அறிவு இருக்குதா? எவ்வளவு இருக்குது? அவ்வளவு இருக்குது. ஆமாம்மா, இந்த பக்த மார்கண்டேயர் நாடகத்தில் நான் யார், எவருடைய பெயர் என்ன சொல்லவா? அப்படி
சைலண்ட். என்ன பண்ணி சத்தம் ஆமாம்மா. அம்மா இப்ப நன்றாக தெரிஞ்சிருக்குமே உனக்கு. இந்த பக்கம் மத்தாளக்காரர் சத்தம், இந்த பக்கம் மக்கள் சத்தம். இந்த காது கேட்காது, இந்த காது சீக்காது. ரெண்டு இங்கிலீஷ் காது, பித்தலாட்ட காது. பித்தலாட்ட காதா? ஆமா. சரி அப்படியே இருக்கட்டும். பித்தலாட்டமே பண்ணிட்டு இருக்கீங்க. அவுத்துக்கா. இன்னும் 30 ரூபா வந்துட்டு. எதுக்கு? 210 ரூபாய். நான் கொடுக்குறேன் உனக்கு. கண்டிப்பா கொடுக்குறேன். நெசமா? நெசமால கொடுக்குறேன். காசு தானே உனக்கு வேணும்? காசு வேணாம். காசு என்ன பண்றேன்? காசு தான் கொடுப்பேன். இருக்கட்டும். ஆமாம்மா. அம்மா என்னுடைய பெயர் தான் இந்திராணி என்று சொல்லலாம். உங்கள் பெயர் தான் இந்திராணி. உண்மைதான். இந்திராணின்னு சொல்றீங்களே. சரி. இந்திராணி எப்படிதான் பிறந்தீங்க? ஆமாம்மா. என்னுடைய பெயர் இந்திராணியாக இருந்துட்டாலும் இந்த இந்திராணி அம்மா நான் எங்க பிறந்தேன், எப்படி பிறந்தேன், யாரால பிறக்கப்பட்டது? எனக்கு வந்து ஆஞ்சநேயர் வரதங்கிறாரு. ஆஞ்சநேயருக்கு வந்து நான் வரதன். அப்படிதான் இருக்கும். ஆமாம்மா. நான் எப்படி பிறந்தேன்னு தெரியுமா? நீங்க எப்படி பிறந்தீங்க? தேவாதி தேவரெல்லாம் ஒன்றாக சேர்ந்து தேவ அமிர்தம் கடைந்தார். தேவ அமிர்தம். தேவ அமிர்தம் என்றால் திருப்பாக்கடலை ஒரு பாண்டமாக வைத்து, மந்திரகிரி மலை மத்தாக வைத்து, சந்திரனை தூணாக நிறுத்தி, வாசைகின்ற பாம்பை ஒரு அணைக்கயிறாக பிடித்து, தேவர் ஒரு புறமும் அசுரர் ஒரு புறமும் தேவ அமிர்தம் கடைந்தார். அதுல யார் யார் பிறந்தது, என்னென்ன பிறந்தது? ரம்பை, ஊர்வசி, திலோர்தமை, ரதி ரதி என்று சொல்லப்பட்ட 66 கன்னிஸ்திரிகள் பிறந்தது. 66,000 கன்னிஸ்திரிகள். பட்டத்து வெள்ளானை, பாரிஜாத மலர், பூசக்கரை கூட, அமிர்தம் எல்லாமே இந்த தேவ அமிர்தத்தில் பிறந்தது. அது மட்டுமா, நானும் இந்த தேவ அமிர்தத்தில் பிறந்தேன். நீங்களா அமிர்தத்துல பிறக்கிறீங்க? மேச்சரி காமாட்சி கோயில் இருக்குதுல்ல அமிர்தம், அந்த அமிர்தம் ஃபர்ஸ்ட் ஸ்டாப்மா. நான் அமிர்தத்தை சொல்றேன். என்னடா இடிக்கிறது ராமாயணம் படிக்கிறது பெருமை கோயிலான்னு பேசுறேன். ஓவரா பேசுன இன்னும் கட்டிட்டு போயிருவேன். இன்னும் கட்டு பேசுறதுக்கு டைம் இல்ல உங்கட்டலாம். ஆமாம்மா. அப்படி தேவ அமிர்தத்தில் பிறந்துட்டாலும் 16 வயது பருவம் அங்க யான பிறகு அப்படின்னா இது வரைக்கும் உங்களுக்கு தெரியாதா? 5 சரி வயது அரியதார் பருவம், 5 சிறு வயது. அது என்ன படம்? குழந்தை பருவம். 5 சிறு வயது அது என்ன படம்? கொஞ்சம் சிறு வயது அது யார் படம்? நான் என்ன சொல்லிட்டு இருக்கறேன், நீ என்னடா கேக்குற? நீ தான படத்தை பத்தி சொல்லிட்டு இருக்க. அப்படினா என்ன? என்னவா? வயது சின்ன சிறு வயதாக இருக்கிறோம் இல்லையா? ஆமா ஆமா. 5 வயசு, அப்புறம் 10 வயசு, 10 வயசு, 16 வயது. 16 வயது முடிந்த பிறகு பருவமங்கையான பிறகு 16 வயசு முடிஞ்சா 17 வயசு. அது என்ன பருவமங்கையா?
உனக்கிட்ட விளக்கமா அதை சொல்லிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்ல. சொல்லுமா வேண்டாம். நீ பருவம் மங்கை மட்டும் எப்படி ஆவறன்னு சொல்லு. அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிருக்கணுமா? சரி என்கிட்ட சொல்லாது, மத்த ஆளுகாரர்கிட்ட சொல்லு. ஆ? அவர் வந்து என்கிட்ட சொல்லி கொடுவாரு. அம்மம்மா 16 வயது பருவமங்கையாக இருக்கின்றேன். நீங்க உண்மைதான். நான் யார திருமணம் செஞ்சேன்? கல்யாணம் ஆயிப்போச்சா? ஏன்? தொடாத. ஓ ஐயா, கல்யாணம் ஆயிட்டா என்ன தொட்டுக்கிட்டு இருக்கிற? ஏன் கல்யாணம் ஆனே கட்டே வரக்கூடாது. ஏன் என்னாச்சு? சாமி கண்ணை குத்தி போடும். கல்யாணம் வந்து எதுக்குப்பா சாமி சொன்னது? கல்யாணம் ஆகி குழந்தை பார்த்து தான் கட்ட வரணும். ஏய், நான் பாடம் பாடுறேன்டா. இருக்கட்டும், நீ பாடம் போறதே ஆ, வேணாம். தொடாத. ஆமாம்மா, என்ன திருமணம் செஞ்ச மன்னவர் யார்? நான் யார திருமணம் செஞ்சேன் சொல்லட்டுமா? நீ மாலை கிட்டது யாரு? ஆ. நீ வாய் மேல போட்டுருவேன். ஐமாலையா? திருவோம் திருவோம் திருவோம். மஞ்ச காலியாயி ரோஸ் காலியாயி போ. எடா பொசுன்னு செத்து போயிருவாங்க. உன்னாலே நான் சாவரத்து உறுதி. காலையில் போயிருவேன். அம்மம்மா, என்ன திருமணம் செஞ்ச மன்னவர் யார்? யாரு? இந்த அமராவதி பொன்னுலோகத்தை பொற்பிடமா இழந்துடைய தேவேந்திர மன்னர் தான் என்ன திருமணம் செய்தார். அப்படி தேவேந்திர மன்னர் திருமணம் செய்தாரு சொல்றீங்க? ஆஹா, அம்மா, தேவேந்திர மன்னர் திருமணம் செய்து அழகு இன்ப சுகத்தில் ஈடுபட்டு மணிபுரம் போய் ஈடுபட்டு ஈடுபட்டு ஆமாம்மா, எத்தனை குழந்தைகளை பெற்றிருக்கிறோம்? எத்தனை குழந்தைங்க? 3 குழந்தைகள்.
3 பேர். ஆமா. சரி சரி. ஒரு ஆண்மகன், 2 பெண் குழந்தை. தெய்வானை, மந்திரமாலை, சித்திரசேனன். ஒரு ஆண்மகன், 2 பெண் குழந்தை, 3 குழந்தைகளை பெற்றெடுத்து சீர சிறப்பமாக இந்த அமராவதி கொண்டுலோகத்தில் ஏதோ ஒரு குறைபாடும் இல்லாமல் வாழ்ந்து வருகிறோம். அப்படி இருந்தாலும் இன்றைய தினத்தில் என்னிடத்துல வந்த விஷயம் என்ன, எதுக்காக வந்த, எதுக்கு வந்து கேக்குறியா? நான் கூத்தாடி இப்படி சம்பளம் வாங்கலாம். என்னாண்ட வந்து எதுக்கு வந்த? அதா தேவேந்திரம்னு அழுத்து வர சொன்னா. அப்படியா? ஆமா. புறப்பட்டு போலாம். புறப்பட்டு போலாம். தங்களுடைய பாதத்துக்கு மல்லிகை முனி மல்லிகை முல்லிகை மறி மறி கொழுந்து பலவிதமான மலர்கள் எடுத்து பட்டாடிகளாய் துடித்து இருகர குவித்து சிறந்தாழ்ந்தி வணங்குகின்றேன் சுவாமி. அண்ணா இந்த மன்னனுடைய பாதம் பணிந்தால் எப்படி எப்படி மன்னனுடைய பாதம் பணிந்தால் இந்த வையகத்தில பூவாட போட்டு வந்திருப்பாது. அப்படியா? அதுவே மிக்க மகிழ்ச்சியா இருந்தாலும் சரி. இருந்தாலும் இன்றைய தினத்தில் அழைத்த காரணம் என்ன? மந்திரிமார்களை விட்டு ஓடோடி அழைத்து வந்தீங்களா? என்ன விஷயம்? எதற்காக வந்து என்ன காரணம்? 1000 தாதிமாரை விட்டு அன்போடு அழைத்தது ஒரு காரணம் என்ன? ஆமா, வாரத்தில் ஒரு நாள்
வானத்தில் ஒரு நாள் ஆஹா. வருடத்தில் ஒரு நாள் சரி இந்த தேவேந்திர மன்னன் தேவ சபை கூட்டு வேலை சரி அப்படி இருந்தாலும் ஆஹா. இன்று தேவ சபை கூட்ட வேண்டும். தேவ சபை கூட்ட வேண்டும் அதற்காக அழைத்தார். ஆத்மா புறப்பட போலாம். புறப்படு. ஏய், சுவாமி அமைச்சரே, இப்ப இருந்து அமைச்சர் இல்லையா? இப்ப இருந்து நான் மாறிட்டேன். மந்திரி, ஆஹா, நான் நாடெல்லாம் செல்லக்கூடிய தோட்டி, தோற்றி. நாங்க தோட்டி. உனக்கு இன்றைக்கு ஒரு வேலை வந்திருக்கிறது. எனக்கா? என்ன வேலை? டேய், ஓய். இத வியாபாரம் அனைவரும் இத தேவேந்திர மன்னன் எப்படி ஆ. பரசாட்டும் இந்த வியாபாரம் அனைவரும் ஆ. இந்த தேவேந்திர மன்னனுக்கு ஆ. தேவ சபையை ஆ. வரும்படி பரசாட்டு. அப்படியா? தோட்டி பெத்தாடுகிற தோட்டி இதனால அதாவது தேவேந்திர மன்னனாகப்பட்டவர் தேவாதி தேவரெல்லாம் இன்றைய தினம் தேவர் சபைக்கு வரணுங்கோ. எல்லாரும் தேவரும் தேவர் சபைக்கு வந்துருங்க சாமியோ. விதமாகத்தானே தேவேந்திர மன்னனாகப்பட்டவர் இந்த பலகாரம்டா. விதமாகத்தானே தேவேந்திர மன்னனாகப்பட்டவர் அனைத்து தேவருக்கும் அழைப்பு கொடுக்க சத்திய லோகத்தை ஆண்டு வரக்கூடிய சதுரமுகம் படைத்த பிரம்மதேவன் சபைதார்பார் அவரால்